ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் வரை கொண்டாடப்படுற பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு மகாபலி ராஜாவை வரவேற்கிறதுக்காக ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கேரளாவை அலங்கரிக்கிறதுக்காகவே விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வந்ததுனால அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அறுவடை காலத்தை சிறப்பானதா ஆக்குறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஓணம்னு சொன்னதுமே டக்குன்னு ஞாபகம் வருது ஓணம் சாரி தான். இந்த ஓணம் சாரி இப்ப இல்லைங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நடைமுறையில இருந்துட்டு இருந்திருக்கு. கைகளால் நெய்யப்பட்ட ஹேண்ட்லூம் சாரி தான் ஓணம் சாரி. இந்த ஓணம் சாரி ஹாஃப் ஒயிட் கலர்ல, அதாவது கிரீம் கலர்ல எட்ஜஸ்ல நுட்பமான கோல்டன் ஜரிகை வேலைப்பாடுகளோட இருக்கும். நுட்பமான இந்த ஜரிகை வேலைப்பாடுகளுக்கு பேர் கசவுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ஓணம் சாரியோட ஒரிஜினல் நேம் கசவு புடவை. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எட்ஜஸ்ல இருந்து இந்த தங்க ஜரிகைய ஒரிஜினல் தங்க நூல் வச்சு நெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த ஓணம் சாரி அப்போ இருந்தே விலை உயர்வானதா தான் இருந்திருக்கு. இப்பெல்லாம் இந்த ஓணம் சாரி, அதாவது கசவு புடவை, எல்லா விலைகள்லயும் எல்லா மக்களும் பயன்படுத்துற மாதிரி கிடைக்குது. இந்த சாரியில இருக்க ஆஃப் ஒயிட், அதாவது வெண்மை நிறம் தூய்மை, எளிமை, அமைதி இதெல்லாம் குறிக்குது. தங்க பார்டர் இருக்கு இல்லையா, அது செழுமை, சூரியனோட கதிர்களை பிரதிபலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா சொல்லணும்னா கேரளா மக்களின் ஒற்றுமைக்கும் பசுமை சூழலுக்கும் இயற்கை வளத்திற்கும் மரியாதை செலுத்தக்கூடிய கலாச்சார பாரம்பரியம் மிக்க ஒரு சின்னமாகவே இருக்கு இந்த கசவு புடவைன்னு தான் சொல்லணும்.